வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு மலையாளம் வெப் சீரிஸ் தான். பேரு கம்மாட்டம் அப்படின்றது. இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இதோட பிளாட் என்னன்றதை நான் சொல்றேன். ஒரு நபர் பைக்ல போயிட்டு இருக்கும்போது கார்ல வந்த யாரோ ஒருத்தர் அடிச்சு தூக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் சாவடிச்சுட்டு போயிடுறாங்க போல. எதுக்காக பைக்ல போனா அந்த நபரை இவங்க சாவடிச்சாங்க, என்னதான் மோட்டோ, அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் ஆபீசர் வராரு. அவர் காரணத்தை தேடி போகும்போது அதுல நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறது தெரிய வருது. எதுக்காக ஒருத்தரை இத்தனை பேர் சேர்ந்து சாவடிச்சிருக்காங்க, என்னதான் காரணம்ன்றதை இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதையா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐ பண்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சாம்பேல்னு ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் ஹெல்மெட்லாம் போட்டு சேஃபா தான் பைக்கை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு கார்ல தான் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு ஒரு இடத்துல வச்சு வேணும்ட்டே இவரோட பைக்கை இடிக்கிறாங்க. இவர் பொத்துனு கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் பக்கத்துல போய் அட்டாக் பண்றாங்க போல. இங்கதான் சீரிஸோட டைட்டில போடுறாங்க. இப்போ ஒருத்தரை காட்டுறாங்கல்ல, இவர் தான் இந்த சீரிஸோட ஹீரோவா இருப்பாரு. இன்ஸ்பெக்டர் இப்ப எஸ்ஐ கிட்ட பேசிக்கிட்டே உள்ள வராரு. அந்த கிரைம் ஸ்பாட் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே சேர்ந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பாக்குறவரு சில விஷயங்களை நோட் பண்றாரு. அது என்னன்னா, பைக் ஒரு இடத்துல, ஹெல்மெட் ஒரு இடத்துல விழுந்து கிடக்குது. இவர் ரொம்ப தள்ளி விழுந்து கிடக்குறாரு. சோ கண்டிப்பா சாதாரண ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல, யாரோ திட்டமிட்ட ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்க. இவர் தலையில இருக்க காயத்தை பார்த்தா ஆக்சிடென்ட்னால ஏற்பட்ட காயம் மாதிரி இல்ல, யாரோ ஃபோர்ஸா அடிச்ச மாதிரி தெரியுதுன்னு சொல்றாரு. இதை தாண்டி அவரோட கழுத்துல ஒரு கீறல் இருக்கு. அவர் கழுத்துல ஏதோ செயின் இருந்திருக்கு, அதை யாரோ அறுத்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நல்லா அப்சர்வ் பண்ணுவாருன்றது தெரிய வருது. கூட ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவரை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐயா இருப்பாரு. எஸ்ஐ கிட்ட என்ன சொல்றாருன்னா, முதல்ல இந்த நபர் யாரு என்னன்றதை கொஞ்சம் டீட்டெயிலா விசாரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப எஸ்ஐ இருக்காருல, அவர் யாரு என்னன்றதெல்லாம் கண்டுபிடிச்சிடுறாரு. அவரோட பேரு சாம்பேல் சார், அவரை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. சாம்பேலை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. பொண்ணு இங்கதான் இருக்காங்க. ஆனா பையனை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுல ஹோட்டல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. சாம்பேலை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வசதியானவரா இருப்பாரு. ஆனா சூதாட்டம் விளையாடி நிறைய காசெல்லாம் இழந்துகிட்டே இருப்பாரு. இப்ப கொஞ்ச மாசமா அதெல்லாம் பண்ணாம ஒழுங்கா இருந்திருக்காருன்னு சொல்றாங்க சார். இவ்வளவுதான் நான் சேகரிச்ச டீடைல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நடந்தது ஆக்சிடென்ட் இல்ல, திட்டமிட்ட கொலைன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. டாக்டர் அதை கன்ஃபார்ம் பண்ணோம்ல, முதல்ல டாக்டர் ரிப்போர்ட்டை நம்ம வாங்கணும்ன்ற மாதிரி இவருமே டாக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நம்ம ஹீரோ நினைச்சது சரியா போயிருது. ஹீரோ சொன்னார்ல, ஒரு ராடை வச்சு மண்டிலேயே அடிச்ச மாதிரி இருக்குன்ட்டு, அதே மாதிரி தான் டாக்டரும் சொல்லிட்டாரு. சார் மண்டிலேயே திரும்ப திரும்ப அடிச்சு கொடூரமா சாவடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. இது மூலியமா கொலைதான் அப்படின்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது இல்ல. சிசிடிவி எல்லாம் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட சிசிடிவியை செக் பண்ற வேலையை தராரு. அவருமே அந்த வழியில ஒரே ஒரு பெட்ரோல் பங்க்ல தான் சார் சிசிடிவி இருக்கு, நான் சிசிடிவியை கேட்டு வாங்கிடுறேன்னு சொல்றாரு. ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா இறந்து போன சாம்பேல் கடைசியா அவரோட லாயர் கிட்ட பேசி இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இவர் அந்த லாயரை மீட் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. சாம்பேல் கொல்லப்பட்டிருக்காரு, கடைசியா உங்ககிட்ட தான் பேசியிருக்காரு, எதை பத்தி பேசினாரு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார் சாம்பேலுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் வேற கேஸ்ட் பையனா லவ் பண்ணிருக்காங்க. சாம்பேலுக்கு சுத்தமா இதுல விருப்பமே இல்ல. பொண்ணை கண்டிச்சாரு, ஆனா கேட்கிற மாதிரியே இல்ல. அதனால கோவத்துல அந்த பையனை நான் சாவடிக்க போறேன்ற மாதிரிலாம் என்கிட்ட புலம்பிட்டு இருந்தாரு. அவசரப்பட்டு அப்படிலாம் பண்ணிடாதீங்க, நம்ம ஏதாவது பண்ணலான்ற மாதிரி அவருக்கு ஆறுதல் சொல்ற மாதிரிலாம் பேசினேன். இதுதான் சார் நடந்தது. அதுக்கப்புறம் நைட்டு நேரம் அவர் கிளம்பி போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படி போகும்போது தான் யாரோ திட்டமிட்டு அவரை சாவடிச்சிருக்காங்க. ஒருவேளை அந்த பையன் இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி ஹீரோக்கு டவுட் வருது. அந்த பையனோட டீட்டெயிலாம் உங்களுக்கு தெரியும்ல, அந்த டீட்டெயிலை தாங்கன்னு கேட்டு வாங்கிடுறாரு. இப்ப அந்த பையனை லாக் பண்ணி இவங்களுமே கூட்டு வந்துடுறாங்க. இவன் தான் சாம்பேலோட பொண்ணை லவ் பண்ணிருக்கான் போல. நீ தானே இந்த கொலையை பண்ண, அவர் ஏத்துக்கலன்றதுக்காக தான் நான் கொலையை பண்ணன்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. சார் அப்படிலாம் கிடையவே கிடையாது சார், பிரச்சனை போயிட்டு இருந்தது உண்மைதான், அதுக்காக எப்படி சார் கொலை பண்ற லெவலுக்கு போவேன், நான் அப்படிலாம் பண்ணலன்ற மாதிரி இவன் சொல்றான். இங்க இருக்க ஒரு லேடி கான்ஸ்டபிளுக்கு நல்ல விஷயம் நடந்திருக்கு போல. எல்லாருக்குமே ஸ்வீட் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் டீமோ சிசிடிவியை செக் பண்றாங்க. அதுல சாம்பேலோட பைக்கை ஒரு கார் ஃபாலோ பண்றது தெரியுது. நமக்கு ஒரு காரை காமிச்சாங்கல்ல, அந்த கார் ஃபாலோ பண்றது தெரியுது. ஆனா நம்பர் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அந்த லேடி கான்ஸ்டபிள் கவனிக்கிறாங்க. சார் இதே காருக்கு எதிரா வேற ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சார், அவங்க ஒரு வீடியோவை தந்துட்டு போனாங்க சார், இருங்க சார் அந்த வீடியோவை எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு பென்ட்ரைவை எடுத்துட்டு வந்து தராங்க. அந்த வீடியோவை போட்டு இவங்க செக் பண்றாங்க. ஒரு காதல் ஜோடி இருக்காங்க. அதுல பொண்ணுக்கு கார் ஓட்ட தெரியாது. பாய் ஃப்ரெண்டுமே ஓட்டி பழகுன்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லிட்டாரு. அவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இந்த பாய் ஃப்ரெண்டு கேப்சர் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க பொறுமையா வந்துட்டு இருக்கும்போது அந்த எல்லோ கலர் கார் இருக்கு பாத்தீங்களா, இவங்க காரை கொஞ்சம் இடிச்சுட்டு போயிருது. இதனால தான் அவங்க ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. எப்படி போறான் பாருன்ற மாதிரி வீடியோ எடுத்திருப்பாங்க.
அவங்க எடுத்த வீடியோல நம்பர் தெளிவா பதிவாயிருக்கு. அதனால தான் ஆக்ஷன் எடுங்கன்ற மாதிரி இவங்க கிட்ட வீடியோவை தந்துட்டு போயிருக்காங்க போல. சோ இவங்களுக்கு அந்த வீடியோல நம்பர் தெரியல, ஆனா இதுல நம்பர் தெரிஞ்சிருச்சுல, இந்த கார் யார் பேர்ல இருக்குன்றத விசாரிங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப ஆளுங்க வேகமா செக் பண்றாங்க. செக் பண்ணும்போது சாஜின்ற ஒரு நபர் பேர்ல தான் அந்த கார் இருக்கிறது தெரிய வருது. அந்த சாஜியை பொறுத்த வரைக்கும் நிறைய பெட்டி கேஸ் இருக்கும், நிறைய வாட்டி இதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கான். இத பத்தி எல்லாம் ஒரு போலீஸ் சொல்லிட்டு இருக்காரு. சார் சாஜியும் அந்த பொண்ணை லவ் பண்றவன ஒரே ஏரியான்ற மாதிரி அந்த போலீஸ் சொல்றாரு. அதாவது இப்போ ஒருத்தனை கூட்டு வந்து விசாரணை பண்ணாங்கல்ல, அவன் பேரு மகேஷ் அப்படின்றது, அவனும் சாஜியும் ஒரே ஏரியான்றது தெரிய வருது. சோ இவன் ஏதாவது சம்பந்தப்பட்டிருப்பானா அப்படின்ற மாதிரி திரும்பி ஹீரோக்கு டவுட் வந்துருது. இப்ப ஹீரோ நேரா இந்த மகேஷ் கிட்ட விசாரிக்கிறதுக்காக வராரு. நீ தான் ஒரு வேலை சாஜியை வச்சு போட்டு தள்ளியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார் சாஜி என்னோட ஏரியாவை சேர்ந்தவர் தான், அவருக்கும் எனக்கும் பெருசா பேச்சுவார்த்தைலாம் இல்ல சார், அவரை வச்சு நான்லாம் எதுவுமே பண்ணல, புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி மகேஷ் சொல்றான். சரி அந்த சாஜியை வீட்டுல வச்சு லாக் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அவனோட டீடைல் எல்லாமே தெரிஞ்சிருச்சுல, இப்ப வீட்டுல வச்சு அமுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க வரும்போது சாஜி வீட்டுல இல்ல, ஒய்ஃப் மட்டும் தான் இருக்காங்கன்னு தெரிய வருது. சாஜி கடைசி 2 நாளா வரல போல. கடைசியா கால் பண்ணானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சார் கால் பண்ணாரு, சாப்பிட்டியான்னு கேட்டாரு, நானும் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன், ஆனா நான் பேசிட்டு இருக்கும் போது அவர் ஏதோ தியேட்டர்ல இருந்த மாதிரி எனக்கு சவுண்ட் எல்லாம் கேட்டது சார் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சோ சாஜி தலைமறைவா இருக்கான், அவன் தப்பு பண்ணனால தான் தலைமறைவா இருக்கான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சாஜி எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எல்லா பக்கமும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் சாஜிக்கு ஒரு செட்டப் இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. ஒய்ஃபுக்கு தெரியாம வேற ஒரு லேடி கூட பழக்கத்துல இருக்கிறது தெரிய வருது இல்ல, அந்த லேடியை பார்க்கலான்ற மாதிரி இவங்களுமே அந்த லேடியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. சாஜியை பத்தி எல்லாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்ஐ விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கும்போது புதுசா போன் வாங்கி இருக்கிறது தெரிய வருது. இதை தாண்டி ஏதோ ஒரு பில் இருக்கு, அந்த பில்லை எடுத்து இவர் பாத்துறாரு. நகையை வச்சா பில்லு மாதிரி தருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பில்லா தான் இருக்கும். உன்கிட்ட நகை இருந்திருக்கு, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி இவர் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. சரி எல்லாத்தையும் சொல்லிடுறேன்ற மாதிரி இவங்களுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சாஜி அப்பப்ப இவங்க கூட வந்து 1 மணி நேரம் இருப்பாரு போல. அப்படி 1 மணி நேரம் இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் சாஜியும் ஒரு நகையை தராரு. அதாவது செயின் அறுக்கப்பட்ட மாதிரி இருந்ததுல, அந்த செயினை தந்திருக்காரு போல. இந்த செயினை நீ கடையில எல்லாம் விற்காத, உனக்கு தெரிஞ்ச ஏதாவது லேடிஸ் கிட்ட வித்துரு, நீ கொஞ்சம் காசை எடுத்துக்கோ, எனக்கு பாதி காசு தந்தா போதும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த லேடி சரின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பாங்க. சோ இவன் தான் செயினை அறுத்திருக்கான் போலன்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. அந்த செயினை எந்த பொண்ணு கிட்ட வித்த, வாங்கித்தான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே வாங்கி தந்துடுறன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது மூலியமா இவரும் செயினை வாங்கிடுறாரு. அப்படி செயினை வாங்கினவரு சாம்பேலோட வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. சாம்பேலோட ஃபேமிலி கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. பையன் வெளிநாட்டுல கடை வச்சிருக்காருல, இன்னும் வரல போல. இப்ப இந்த ஒய்ஃப் கிட்ட செயினை காமிச்சு உங்க ஹஸ்பண்ட் செயினான்னு கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி இந்த ஒய்ஃப் சொல்றாங்க. இப்போதைக்கு எங்களுக்கு மகேஷ் மேல சாஜின்ற ஒரு நபர் மேல சந்தேகம் இருக்குன்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. எஸ்தர்ன்ற பொண்ணு இருக்காங்கல்ல, சார் என்னோட மகேஷ்லாம் இப்படி பண்ணிருக்க மாட்டான், நீங்க தேவையில்லாம அவனை சந்தேகப்படாதீங்கன்னு சொல்றாங்க. பாய் ஃப்ரெண்ட் இல்ல, அதனால தான் விட்டு கொடுக்காம இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இருக்கார்ல, கடைசியா உங்க அப்பா கிட்ட நீங்க தான் பேசியிருக்கீங்க, என்ன பேசுனீங்கன்னு கேக்குறாரு. சார் நான்லாம் கால் பண்ணல, இந்த லவ் மேட்டர் தெரிஞ்சோனே என்னோட அப்பா என்னோட போனை புடுங்கி வச்சிட்டாருன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. ஹீரோ நம்பாத மாதிரி குறுக்கு கேள்வி எல்லாம் கேட்கறாரு. இல்ல சார் என் பொண்ணு உண்மையை தான் சொல்றா, இவளோட அப்பா புடுங்கி வச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் சொல்றாங்க. அப்ப கால் பண்ணது யாரா இருக்கும், கால் பண்ணி தான் ஒருவேளை அப்பாவை அந்த இடத்துக்கு வர வச்சிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. எந்த டைம் கால் வந்தது, கால் வரும்போது அந்த போன் எந்த பகுதியில இருந்தது, இது எல்லாத்தையும் செக் பண்ணுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இப்ப ஹீரோவா லாயரை கூப்பிட்டு பேசுறாரு. அந்த பொண்ணோட போனை சாம்பேல் தான் வச்சிருந்தாரான்னு கேக்குறாரு. ஆமா சார் கொஞ்ச நாள் வச்சிருந்தாரு, ஆனா என்ன பாக்குறதுக்காக வரும்போது அவர்கிட்ட போன் இல்ல சார், அதே மாதிரி அப்போ ஒரு போன் கால் வந்தது, கிளம்பி போயிட்டாருன்னு சொல்லிட்டாரு. சோ அந்த பொண்ணு போனை யூஸ் பண்ணி யாரோ ஒரு இடத்துக்கு வர வச்சிருக்காங்க, அப்படிதான் கதையை முடிச்சிருக்காங்க போலன்னு யோசிக்கிறாரு. தேடிட்டு இருக்க சாஜி பாடியா கிடைச்சிருக்கான்ற மாதிரி தகவல் கிடைக்குது. இப்ப ஹீரோவும் கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு வராரு. இந்த கிரானைட்லாம் எடுக்கிற மாதிரி பகுதி இருக்கும்ல, அந்த பகுதியில தான் சாஜியோட பாடி கிடைச்சிருக்கு. இவன் தான் குற்றம் பண்ணிருப்பான்னு நினைச்சு இவனை தேடி வந்தா, இவனை யாரோ கொலை பண்ணிருக்காங்களே, யாரு கொலை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. நார்த் இந்தியன் பசங்க வேலை பார்ப்பாங்க, அவங்க தான் பாடியை முதல்ல பாத்துருக்காங்க போல. சாம்பேல்னு ஒருத்தர் இறந்து போனார்ல, அவரோட பையன் வெளிநாட்டுல இருந்து வந்துடுறாரு. இப்ப செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் செய்யறாரு. இவர் பேரு டேவிட் அப்படின்றது. அப்போ ஒரு அங்கிள் இருக்கார்ல, என்னப்பா எல்லாம் எப்படி போகுதுன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கேக்குறாரு. என் அப்பா இறந்து போயிருக்காரு, இப்ப போய் சிரிப்பீங்களா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஐயோ தப்பா எடுத்துக்காதப்பா, நீ வெளிநாட்டுல பிசினஸ் எல்லாம் பண்றல, அதை பத்தி கேட்கறதுக்காக தான் இப்படி பேசினேன், மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி டேவிடும் செய்ய வேண்டிய விஷயத்த செய்யறாரு. இப்ப சாஜியோட ஆக்டிவிட்டி எல்லாம் நம்ம ட்ரேஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா நைட்டு தான் அந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்கிறதுக்காக போயிருக்காரு. அப்ப காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணாரு, எங்கெல்லாம் போனாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இருக்கிற எல்லா இடத்துல இருக்க சிசிடிவியும் செக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்க ஒவ்வொரு பக்கம் பிரிஞ்சு போயிடுறாங்க, செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் தியேட்டருக்கு போயிருக்காரானா தியேட்டருக்கு போயிருக்காரு. இதை தாண்டி வேற யார் கூடயோ பைக்ல சுத்தி இருக்காரு. பைக்ல யார் கூடயோ சுத்துறாருல, அந்த நபரை ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட்டு போயிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது.
அவர் பைக்ல சுத்துறாருல அது அவரோட பைக் இல்ல, சதீஷ்ன்ற நபரோட பைக்ன்றது உங்களுக்கு தெரிய வருது. இந்த சதீஷ் யாரு, புது கேரக்டரா இருக்கான்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. சோ விசாரிச்சு அந்த சதீஷ் கிட்ட என்ன ஏதுன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இந்த சாஜி எப்ப பாரு குற்றம்லாம் பண்ணுவார்ல, அந்த மாதிரி சதீஷும் குற்றம் பண்ணி ஜெயிலுக்கு போறவனா இருப்பான். ஜெயில சதீஷ்க்கு ஒரு ஹெல்ப் பண்ணதுனால சதீஷ் பைக்கை தந்து ஹெல்ப் பண்ணிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. இப்ப அந்த சதீஷே இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. சதீஷ் கிட்ட என்ன ஏதுன்ற மாதிரி பேசுறாங்க. சார் ஜெயில இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணுவாரு. இப்ப நான் தப்பான வேலைலாம் பண்றது இல்ல. அவர் பைக் வேணும்னு கேட்டாரு, நான் தந்தேன். பைக்கை திரும்பி வைக்கிறேன், அதுல கொஞ்சம் காசும் வச்சிருக்கேன் எடுத்துக்கோன்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே அந்த இடத்துல பைக் வச்சிருந்தாரு, உள்ள காசும் வச்சிருந்தாருன்ற மாதிரி இவன் சொல்றான். சாஜி பைக்கை எங்க விடுறதா சொன்னாரு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. ஏன்னா அங்க இருக்கவங்க சாஜி பைக்கை விட்டதா பார்த்தாங்களான்னு விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அங்க இருக்கவர் என்ன சொல்றாருன்னா, சாஜி பைக்கை விடல சார், ஆக்சுவலா வேற ஒருத்தன் தான் பைக்கை விட்டான், அவனோட பேர் வந்து பிரான்சிஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாருன்னா பைக்ல பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து டிராவல் பண்ணாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அவர் தான் பிரான்சிஸா இருப்பாரு. இந்த பிரான்சிஸ் யாரு, இந்த பிரான்சிஸ் ஏன் சாஜி கூட சுத்தினா, அதை கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாங்க. அந்த பிரான்சிஸ் டாக்டரை பார்த்திருக்காருல, டாக்டர் கிட்டயும் விசாரணை பண்றாங்க. டாக்டரும் சில விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. சாஜி இருக்காருல, இந்த பிரான்சிஸா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காரு. அவன் கையில அடிபட்டிருக்க போல, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்திருக்கான்றது தெரிய வருது. எது என்னமோ சாஜி கூட கடைசியா பிரான்சிஸ் தான் சுத்தி இருக்கான். அந்த பிரான்சிஸை வீட்டுல வச்சு அமுக்கலான்ற மாதிரி வீட்டுக்கு வராங்க. பார்த்தா வீட்டுல பிரான்சிஸ் இல்லன்றது தெரிய வருது. பிரான்சிஸோட ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்காங்க. என்ன விஷயம்னு கேட்கும்போது இவங்களுமே பிரான்சிஸை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம்னு சொல்றாங்க. போலீஸ் எல்லாம் பார்த்து இந்த லேடி கொஞ்சம் பயப்படுறாங்க. பயப்படாதீங்க, சாதாரண என்கொயரிக்காக தான் வந்திருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னன்னு தெரியல சார், அவர் 2 நாளா வீட்டு பக்கம் வரலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒருவேளை பிரான்சிஸ் தான் சாஜியோட கதையை முடிச்சிருக்கான் போல. கதையை முடிச்சிருக்கானா ஏன் முடிச்சான்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இந்த ஃபேமிலி கிட்ட வந்து பிரான்சிஸ தெரியுமான்னு கேக்குறாங்க. அதாவது சாமுவேலோட ஃபேமிலி கிட்ட பிரான்சிஸ தெரியுமான்னு கேக்குறாங்க. நல்லா தெரியும், என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட அவர் வேலை பார்த்தாருன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இது இங்கதான் வேலை பார்த்திருக்கானா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இந்த பிரான்சிஸ் சாமுவேல் கிட்ட வேலை பார்க்கறானா, அவர் இறந்து போனதுக்கு வந்திருக்கணும்ல, வராம இருந்திருப்பான். அதனால இன்ஸ்பெக்டருக்கு அந்த பிரான்சிஸ் மேல இன்னமும் சந்தேகம் அதிகமாகுது. இவர் கிளம்பலாம்னு நினைக்கும் போது அந்த பொண்ணு பேசுறதுக்காக வராங்க. இவங்க பேரு எஸ்தர் அப்படின்றது. சார் நானும் மகேஷும் 1 மணி நேரம் இருந்த மாதிரி என் போன்ல நிறைய வீடியோ இருக்கு சார், அது வெளியே போயிடுச்சுன்னா பிரச்சனை, என் போனை சீக்கிரமா கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்ப டேவிட கூப்பிட்டு பேசுறாரு. பிரான்சிஸ் ஆள் எப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார் அவனும் கொஞ்சம் வில்லங்கமானவன் தான், அதே மாதிரி என்னோட அப்பாவும் கொஞ்சம் வில்லங்கமானவர் தான், என் அப்பாவும் அவ்வளவு நல்லவர்லாம் இல்லன்ற மாதிரி இந்த டேவிட் சொல்றான். சரின்ற மாதிரி ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. யார் என்ன பண்ணிருப்பா, அந்த பிரான்சிஸை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாரு. அப்பன்னு பார்த்தா அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அதாவது சாமுவேலோட ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. சரி எனக்கு இப்பதான் ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது, நாங்க பேங்க்ல லோன்லாம் எடுக்கவே இல்ல சார், ஆனா லோன் எடுத்திருக்கோன்ற மாதிரி பேங்க்குக்காரங்க பிரச்சனை பண்ணாங்க, என் ஹஸ்பண்டுக்கும் பேங்க்குக்காரங்களுக்கும் கொஞ்சம் சண்டைலாம் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன சொல்றீங்கன்ற மாதிரி இவரும் ஆச்சரியப்படுறாரு. நேரா பேங்க்ல விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாரு. சார் லோன் எடுக்காம எப்படி சார் நாங்க பிரச்சனை பண்ணுவோம், லோன் எடுத்திருக்காங்க சார், காசை சரியா பே பண்ணல சார், அதனால தான் பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி மேனேஜர் சொல்லிட்டாரு. சரி இந்த ப்ராசஸ்ல சம்பந்தப்பட்டவரை கூப்பிடுங்க, நான் பேசணும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இதே பேங்க்ல ஒரு பொலிட்டீஷியன் இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த பொலிட்டீஷியனா என்ன போலீஸ்லாம் வந்திருக்காங்கன்னு அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறாரு. இல்ல மேனேஜர் கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க, அதாவது அந்த சாமுவேல் கேஸ் சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்கன்னு அசிஸ்டன்ட் சொல்றான். இத கேக்குற பொலிட்டீஷியன் முகம் மாறுது. இப்ப பேங்க்ல இருக்க ஒரு எம்ப்ளாயி பேசுறதுக்காக வராரு. ஹீரோ கேக்குற எல்லா டீடைலும் தந்துட்டு இருக்காரு. மாசம் மாசம் அந்த லெட்டர்ல இருந்து எல்லாமே நாங்க கரெக்டா அனுப்பணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவருமே ஆளுங்க கிட்ட விசாரிங்கன்னு சொல்லிட்டாரு. அதாவது வீட்டுக்கு லெட்டர் வந்திருக்கான்னு விசாரிங்கன்னு சொல்லிட்டாரு. விசாரிக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு நோட்டீஸ்லாம் எதுவுமே வரல சார், பேங்க்ல இருக்கவங்க ஏமாத்துறாங்க போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி ஏமாத்துவாங்க அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அந்த எஸ்தரோட போனை ட்ரேஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, போன் கடை வச்சிருக்க ஒருத்தன் கிட்ட தான் அந்த போன் இருந்திருக்கும். இப்ப அவனை லாக் பண்ணி விசாரிக்கிறாங்க. அவன் என்ன சொல்றானா, பிரான்சிஸ் தான் என்கிட்ட போனை தந்தாரு, சார்ஜ் இல்ல, சார்ஜ் போட்டு வையே, உன்கிட்ட வேற ஒரு வேலையை பத்தி பேசணும்ன்ற மாதிரி சொன்னாரு, இவ்வளவுதான் எனக்கு தெரியும் சார், மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். பிரான்சிஸ் தான் பொண்ணு போன்ல இருந்து கால் பண்ணி வர வச்சு அந்த சாமுவேல் கதையை முடிச்சிருக்கான் போலன்னு யோசிக்கிறாரு. இதை தாண்டி பேங்க்ல ஒரு எம்ப்ளாயி பேசினார்ல, அவர் ஏதோ திருட்டுத்தனம் பண்ற மாதிரி ஹீரோக்கு டவுட் வந்துருது. ஏன்னா அவர் தான் இந்த லெட்டர்லாம் அனுப்பாம ஏமாத்திருக்காருன்ற மாதிரி தோணுது. அவரை லாக் பண்ணி கூட்டு போறாங்க. இப்ப ஹீரோவும் அவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. நீ ஏதோ தப்பு பண்ணிருக்கன்றது தெரியுது, ஏன்னா நோட்டீஸ்ல இருந்து எதையோ நீ ப்ராப்பரா அனுப்பல, உண்மையை சொல்லுன்னு கேக்குறாரு. இவரும் எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரும் அந்த பிரான்சிஸும் ஃப்ரெண்டா இருப்பாங்க. 2 பேருமே சேர்ந்து சரக்கு வச்சிட்டு இருக்காங்க. பிரான்சிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல, IVF ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பெத்துக்கணும்னு யோசிக்கிறாரு. அதுக்கு நிறைய காசு தேவை, லோன் ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்ற மாதிரி இந்த எம்ப்ளாயி கிட்ட கேக்குறாரு. எம்ப்ளாயி இடம் இருந்தா தான் லோன்லாம் ஏற்பாடு பண்ண முடியும், இல்லனா முடியாதுன்னு சொல்லிடுறாரு.
அப்ப இந்த பிரான்சிஸ் என்ன பண்றாருன்னா சாம்பேலோட ஒய்ஃப் பேர்ல ஒரு இடம் இருக்கும். ஏன்னா இவர் சாம்பேல் கிட்ட வேலை பார்க்கறாருல, அந்த ஒய்ஃபோட டாக்குமெண்ட்டை திருடி எடுத்துட்டு வந்துடுறாரு போல. இதை வச்சு லோன் ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்னு கேட்கிறாரு. இந்த எம்ப்ளாயி கொஞ்சம் திருட்டுத்தனம்லாம் பண்றவர் தான். இதை வச்சே ஏற்பாடு பண்ணி தரன்ற மாதிரி லோன் எல்லாம் ஏற்பாடு பண்ணி தராரு. ஆனா சாம்பேலுக்கு இதை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்துருது. சாம்பேலுக்கு தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி ரெண்டு பேருமே பயந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல தான் அந்த சாம்பேல் இருக்கார்ல, ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இறந்து போயிருப்பாரு. உடனேயே இந்த எம்ப்ளாயிக்கு பிரான்சிஸ் மேலதான் சந்தேகம் வருது. நீ தான் இப்படி பண்ணிட்டியான்னு கேக்குறாரு. ஆமா நான் தான் பண்ணிட்டேன்ற மாதிரி பிரான்சிஸும் ஏத்துக்கிறான். பக்கத்துல சாஜின்ற ஒரு நபர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. சாஜியும் நானும் சேர்ந்து தான் முடிச்சோம். சாஜிக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தந்துட்டா போதும்னு சொல்றான். எனக்கு 10 லட்சம் ரூபாய் வேணும்ன்ற மாதிரி அந்த சாஜி கேக்குறாரு. ஏதோ 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் தரலான்னு யோசிச்சிருப்பாரு. இப்ப சாஜி 10 லட்சம் ரூபாய் கேட்கறதுனால என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. சாஜி கண்டிப்பா 10 லட்சம் ரூபாய் எனக்கு வேணும், இல்லனா பெரிய பிரச்சனை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாரு. என்ன பண்றதுன்னு பிரான்சிஸ்க்கு தெரிய மாட்டேங்குது. பயந்த பிரான்சிஸ் இருக்கார்ல, ஒரு ராடை வச்சு சாஜியோட மண்டையிலேயே அடிக்கிறாரு. சாஜியோட கதையை முடிச்சிடுறாரு. என்னடா கொலைக்கு மேல கொலை பண்ணிட்டு இருக்க, என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி இந்த எம்ப்ளாயி இருக்கார்ல, பயந்து அங்க இருந்து கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்படி சொல்லிட்டு இருக்கிறத ஹீரோ நம்பவே மாட்டாரு. செம்மையா சிரிக்கிறாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரான்சிஸை பொறுத்த வரைக்கும் கையில அடிபட்டிருக்கும். அதை பத்தி டாக்டர் கிட்ட இவர் பேசும்போது டாக்டர் ஒன்னு சொல்லியிருப்பாரு. அவர் கையை வச்சு ஓங்கி அடிக்கிறதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆக மொத்தத்துல பிரான்சிஸ் அவன் கையை வச்சு ஒருத்தரை பலமா தாக்கவே முடியாது. அப்படி இருக்கும் போது எப்படி அவன் சாஜியை தாக்கியிருப்பான்ற ஒரு கேள்வி வருதுல, அதனால்தான் இவ்வளவு சிரிச்சிட்டு இருக்காரு. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுன்ற மாதிரி எம்ப்ளாயை மிரட்டுறாரு. இப்ப எம்ப்ளாயி வேற வழி இல்லாம இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சார் அந்த சமயம் பேங்க்ல இருக்க வேற ஒருத்தர் வந்தாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏற்கனவே பேங்க்ல பொலிட்டீஷியன் மாதிரி ஒருத்தரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் தான் அந்த இடத்துக்கு வராரு. பேங்க்குக்கு ப்ராப்ளம் வராம பாத்துக்கிறது தான் இவரோட வேலையா இருக்கும். இவருமே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இந்த பிரான்சிஸ் ஏற்கனவே நிறைய பிரச்சனையில இருக்கான். இப்ப 10 லட்சம் ரூபாய் தர முடியாது, நீ 2 லட்சம் ரூபாய் வாங்கிக்கோன்ற மாதிரி அந்த பொலிட்டீஷியன் பேசுறாரு. அதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி சாஜி பிரச்சனை பண்றாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை மாதிரி ஏற்படுது. மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப அந்த பொலிட்டீஷியன் இருக்காரு பாத்தீங்களா, சாஜியை அடிச்சு சாவடிச்சிடுறாரு. பாடியை டிஸ்போஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி பிரான்சிஸ் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆக மொத்தத்துல கொலை பண்ணது இந்த பொலிட்டீஷியன் அப்படின்றது தெரிய வருது. பிரசன்ட்ல இந்த பொலிட்டீஷியனுமே ஒத்துக்கிறாரு. பேங்கை பொறுத்த வரைக்கும் முறைப்படி லோன் வாங்குறவங்க இருப்பாங்க, முறை தவறி லோன் வாங்குறவங்க இருப்பாங்க. இவர் முறை தவறி கூட லோன்லாம் வாங்கி தருவாரு. அதாவது அந்த எம்ப்ளாய்க்கு இவர் அரேஞ்ச் பண்றதுக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிருப்பாரு. ஏன்னா வேற ஒருத்தரோட டாக்குமெண்ட் வச்சு இவங்க லோன்லாம் வாங்குறாங்கல்ல, அதுக்கான விஷயத்தை இவர் பண்ணி தரதுக்கு கமிஷன் மாதிரி வாங்கிப்பாரு. அதாவது ஒரு 30 லட்சம் ரூபாய் லோன் வாங்குறாங்கன்னா அதுல ஒரு 10 லட்சம் ரூபாய் இவங்களே எடுத்துப்பாங்க, 20 லட்சம் ரூபாய் தான் கையில தருவாங்க. சாம்பேல் லோனே வாங்கலன்ற மாதிரி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறார்ல, இந்த பிரச்சனை பெருசாச்சுன்னா எல்லாருமே மாட்டுவோன்ற மாதிரி பயம் வருது. டே பிரான்சிஸ் ஏதாவது பண்ணுன்ற மாதிரி இந்த பொலிட்டீஷியனை பிரஷர்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. பிரான்சிஸ்க்கு என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால பிரான்சிஸ் இருக்கார்ல, சாஜியை சேர்த்துக்கிறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சாம்பேல் கதையை ஆக்சிடென்ட் மாதிரி காமிச்சிடலான்னு ஆக்சிடென்ட் மாதிரி பண்ணிருப்பாங்க. அடுத்ததா சாஜியும் சாவடிச்சிருப்பாங்க. இப்ப பிரான்சிஸ் எங்கன்னு கேட்டா பிரான்சிஸ் தெரியலன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா இந்த எம்ப்ளாயை லாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த எம்ப்ளாயி இங்க இருக்க வேலையை விட்டுட்டு வெளிநாட்டுல ஒரு ஹோட்டலுக்கு வேலைக்கு போறதுக்கு முடிவு பண்ணிருக்காரு. யார் ஹோட்டல்ல வேலைக்கு போறதுக்கு முடிவு பண்ணிருக்காருன்னா டேவிட்ன்ற அந்த பையனோட ஹோட்டலுக்கு போறதுக்கு முடிவு பண்ணிருக்காரு. அந்த பையனுக்கு நீ ஏதாவது ஃபேவர் பண்ணியிருந்தாதான் அவன் பதிலுக்கு வேலை போட்டு தந்திருப்பான். அந்த பையனுக்கும் உனக்கும் என்ன லிங்க்ன்ற மாதிரிலாம் லாக் பண்ணிட்டாரு. அது மூலியமா நம்ம ஹீரோக்கு சில விஷயம் தெரிய வருது. உடனே அந்த பையனை லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி வேகமா வீட்டுக்கு வந்துடுறாரு. எங்க டேவிட்னு கேட்கும்போது டேவிட் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறான்னு வெளியே போனா, அப்படி போனவன் இன்னும் திரும்பி வரலன்னு வீட்டை சேர்ந்தவங்க சொல்றாங்க. என்ன இவன் மிஸ் ஆகுறான், இவன் எங்க போயிருப்பானா இருக்கும்ன்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. சிசிடிவி எல்லாம் செக் பண்றாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் எஸ்டேட் குள்ள போறது தெரியுது. அப்படி போனவனோட காரு ரொம்ப மணி நேரம் கழிச்சு தான் திரும்பி வெளியே வருது. ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கு. அவன் காரு போன பகுதிக்கு வேற ஒரு வண்டி போறதை இவங்க நோட் பண்றாங்க. அதை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி வண்டியா இருக்கும். இது என்ன கம்பெனியோட வண்டி, அந்த கம்பெனில இந்த வண்டியை யாரு ஓட்டுறதுன்றதை விசாரின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. இப்ப அசிஸ்டன்ட்டும் விசாரிச்சு டீட்டெயில கொடுத்துறாரு. இப்ப அந்த டிரைவரை பார்த்து பேசணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பையன் அவ்வளவு நேரம் என்ன பண்ணிருப்பான், அந்த பையன் அப்பாவோட சாவுல சம்பந்தப்பட்டிருக்கான் போலன்னு யோசிக்கிறாங்க. டேவிடோட காரு போகும்போது வேற ஒரு வண்டியும் போச்சுல, அந்த வண்டியோட டிரைவரை பார்க்கிறதுக்காக வந்துடுறாங்க. நீ தானே போனன்னு கேக்குறாங்க. இவனும் ஆமான்ற மாதிரி சொல்றான். அங்க ஒரு ஃபேக்டரி இருக்கு, அங்க லோட இறக்குறதுக்காக போனேன்னு சொல்றான். போனை எடுத்துட்டு போனியான்னு கேக்குறாங்க. போனை எடுத்துட்டு போனேன்னு சொல்றான். பொய் சொல்லாதடா, அந்த நாள் நீ வீட்டுல தான் இருந்திருக்கன்னு உன்னோட போன் டவர் காட்டுது. நீ வண்டி எடுத்துட்டு போல, யார் வண்டி எடுத்துட்டு போனா சொல்லுன்ற மாதிரி மிரட்டுறாங்க.
இவனுமே பிரவீன் சார் தான் எடுத்துட்டு போனாருன்ற மாதிரி சொல்றான். பிரவீனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேக்டரியில மேனேஜர் பொசிஷன்ல இருக்கவர் போல. அவர் கேட்டதுனால என்னால மறுக்க முடியல சார். அவர் ஏதோ தப்பான வேலைக்கு தான் கேட்கிறாருன்னு தெரிஞ்சது, அதனால தான் உங்ககிட்டயும் நான் மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். ஆக மொத்தத்துல பிரவீன் தான் அந்த பையனோட காரை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கான். என்னவா இருக்கும்ன்ற மாதிரி இவங்களுமே அந்த பகுதிக்கு வந்துடுறாங்க. அதாவது அந்த ஃபேக்டரியோட குடவுன் மாதிரி இருக்கும், அந்த பகுதி கிட்ட வந்துடுறாங்க. இங்க என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த டேவிடோட கார் வந்திருக்கு, ஃபேக்டரியோட வண்டி வந்திருக்கு. ரெண்டுமே ரொம்ப நேரம் கழிச்சு தான் கிளம்பி போயிருக்கு. இதை தாண்டி ஒரு வண்டி வந்திருக்கு. அந்த வண்டி யாரோடதுன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சு சம்பந்தப்பட்டவனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவன் என்ன சொல்றானா, சார் பிரவீன் தான் என்கிட்ட வாங்கிட்டு போனான்ற மாதிரி சொல்றான். சார் அந்த வண்டியும் பிரவீன் தான் வாங்கிட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. என்னடா இது, பிரவீன் எதுக்காக வாங்கிட்டு போயிருப்பானா இருக்கும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ரொம்ப இவங்களுக்கு குழப்பமா இருக்கு. ஃபேக்டரியோட குடவுன் இருக்குல்ல, அந்த பகுதியில ஏதோ நடந்திருக்கு. ஏன்னா 3 பேர் மிஸ் ஆகுறாங்க. டேவிட் மிஸ் ஆகுறான், பிரான்சிஸ் மிஸ் ஆகுறாரு, பிரவீன் என்ற இந்த நபரும் மிஸ் ஆகுறாரு. நம்ம சுத்து வட்டாரம் முழுக்க தேடி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அந்த குடவுன் இருக்கு பாத்தீங்களா, அதை சுத்தி காட்டு பகுதி மாதிரி தான் இருக்கும். அந்த பகுதி முழுக்க செக் பண்ணி பார்க்கறாங்க. இதை தாண்டி பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கும். ஒருவேளை அவங்க இந்த ஹோட்டல்லயே பதுங்கி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, இந்த ஹோட்டல்ல எல்லா ரூமையும் செக் பண்ணி பார்க்கலாம்னு யோசிக்கிறாங்க. இப்போ இந்த ஹோட்டலுக்கு வந்து ஒரு ரூம் விடாம எல்லா ரூமையும் செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது 2 பேர் மாட்றாங்க. ஒன்னு பிரான்சிஸ், இன்னொன்னு யாருன்னு பாத்தீங்கன்னா பிரவீன். ஆக மொத்தத்துல டேவிட் இவங்க கண்ணில் படமாட்டான். டேவிட் எங்கன்ற மாதிரிலாம் இவங்களை லாக் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே இப்ப கஸ்டடியில வந்துடுறாங்கல்ல. கஸ்டடியில வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிரான்சிஸ்னு ஒரு கேரக்டரை பத்தி சொன்னல, இவர் தான் பிரான்சிஸா இருப்பாரு. பொலிட்டீஷியன் சாஜியை சாவடிச்சதுக்கு அப்புறம் இவர் பயத்துல கொஞ்சம் மறைஞ்சு தான் இருந்துட்டு இருந்திருப்பாரு. இவர் நடந்து வந்துட்டு இருக்கும் போது பின்னாடி யாரோ வராங்க. இவரோட மண்டியிலே அடிக்கிறாங்க. அடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா டேவிட் தான். இப்ப டேவிட் இவரை லாக் பண்ணி வச்சிடுறாரு. என் அப்பாவை நீ தானே சாவடிச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இந்த பிரான்சிஸும் ஆமான்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் எதுக்காக சாவடிச்சாருன்றதெல்லாம் டீடைலா தெரியுது. ஸ்டார்டிங்ல காமிச்சதை இப்ப நமக்கு காட்டுறாங்க. சாமுவேல் பைக்ல போயிட்டு இருக்கும் போது எல்லோ கார்ல வந்து யாரோ இடிக்கிறாங்க. சாஜியோட கார்ல இவங்க 2 பேர் சேர்ந்த மாதிரி தான் இடிச்சிருப்பாங்க. இடிச்சதுக்கு அப்புறம் வண்டியில இருந்து இந்த பிரான்சிஸ் இறங்குறாரு. ராடை வச்சு மண்டியிலேயே அடிக்கிறதுக்காக வராரு. ஆனா இவருக்கு தான் கையில அடிபட்டு இருக்குல்ல, அந்த ராடை வச்சு இவரால ப்ராப்பரா அடிக்க முடியல. கீழே விழுந்திருக்க சாமுவேலும் இவரை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காரு. அப்ப இவர் இருக்கார்ல, சாஜி நீ வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த வேலைக்காக தான் சாஜியை கூட்டே வந்திருப்பாரு. யாராவது ஹெல்மெட்டை போட்டுட்டு இருக்கும் போது அடிப்பாங்களா, ஹெல்மெட்டை முதல்ல கலட்டணும்ன்ற மாதிரி ஹெல்மெட்டை கலட்டினதுக்கு அப்புறம் சாஜியும் கொடூரமா அடிச்சு சாவடிச்சிடுறாரு. வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பிரான்சிஸ் நடக்கும்போது இந்த சாஜி இருக்கார்ல, சட்டுன்னு இவரோட செயினை புடுங்கிக்கிறாரு. பிரான்சிஸ்க்கு தெரிய வேணாம் அப்படின்ற மாதிரி மறைச்சு வச்சுக்கிறாரு. சாமுவேல் லாயர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கால் வந்தது பாத்தீங்களா, பொண்ணு நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கும். அதை பிரான்சிஸ் தான் பண்ணிருக்காருன்னு ஹீரோக்கு புரியுது. எப்படி பண்ணன்னு கேக்குறாரு. பிரான்சிஸும் சொல்றாரு. பிரான்சிஸ் சாமுவேல் கிட்ட வேலை பார்க்கறவர் தானே. சாமுவேல் என் பொண்ணு யாரையோ லவ் பண்றா, போனை ஓபன் பண்ண முடியல, உனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி போனை ஓபன் பண்ணுன்ற மாதிரி போனை தந்திருப்பாரு. பொண்ணு போன் இப்படிதான் பிரான்சிஸ் கிட்ட வந்திருக்கும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, பொண்ணு போனை ஓபன் பண்ணியாச்சு வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்காக கிளம்புனவரை திட்டமிட்டு அந்த பகுதியில வச்சு இவங்க அடிச்சு காலி பண்ணிருப்பாங்க. இந்த அளவுக்கு சாவடிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குன்ற மாதிரி பிரான்சிஸ் சொல்றாரு. 18 மாசத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்திருக்கும். பிரான்சிஸ் ஒய்ஃபுக்கு IVF ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாருல, அதுக்கு காசு தேவைப்படுது. அதனால சாமுவேலுக்கு சரக்கெல்லாம் ஊத்தி தந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் தாங்க, ஆபரேஷனுக்கு தேவைன்னு சொல்றாரு. ஆனா அந்த சாமுவேல் இருக்கார்ல, இவர் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாரு. ஏண்டா ஒரு ஆம்பளையா நீ தாண்டா பிரெக்னன்ட் ஆக்கணும், இப்படிலாமா பண்ணுவன்ற மாதிரி கேட்டுறாரு. இதுல இவரோட முகமே மாறிடுது. சோகமா இங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப அவரோட பையன் டேவிட் இருக்கான்ல, சட்டுன்னு லாக் பண்ணி இவரை போட்டு திட்ட ஆரம்பிக்கிறான். ஏண்டா என் அப்பாவுக்கு ஊத்தி கொடுத்து நீ காசு வாங்குறதுக்காக பாக்குறியான்னு கேக்குறான். என் அப்பா நான் கேட்டாலே தரமாட்டாரு, வெளிநாட்டுல ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கே காசு தர மாட்டாரு, நீ கேட்டோன்னா தந்துருவாரா, நான் சொல்ற மாதிரி பண்ணு, என் அம்மா பேர்ல ஒரு இடம் இருக்கு, அதை வச்சு லோன் வாங்குன்ற மாதிரி இவர் தான் டாக்குமெண்ட்டை எடுத்தே தந்திருப்பாரு. இந்த டாக்குமெண்ட்டை தான் எம்ப்ளாயி கிட்ட இவர் தந்திருப்பாரு. அது மூலியமா காசை ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த பேங்க் ஆளுங்க கமிஷனாவே நிறைய காசை வாங்கியிருப்பாங்க. ரொம்ப கம்மி காசு தான் கிடைச்சிருக்கும். அதாவது பையனுக்கு ஒரு 12-13 லட்சம் ரூபாய் தான் கிடைச்சிருக்கும். அதனால இவர்கிட்ட ரொம்ப கம்மி காசு தான் தராரு. இந்த காசை வச்சு IVF ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு பிரான்சிஸ் சொல்றாரு. அதுக்கு நான் என்ன பண்றது, என் கிட்ட இருக்க காசை வச்சு வெளிநாட்டுல ஆரம்பிக்கிறதுக்கே கரெக்டா இருக்கும், என்னால இவ்வளவுதான் முடியும், கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் பையன் சொல்றாரு. ஆனா இவ்வளோண்டு காசு பத்தாதுல, வேற ஏதாவது பண்ணலான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. பிரவீன் வேற ஒருத்தனுக்கு காசு தேவைப்படும்.
அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேக்டரியில வேலை பார்க்கறான்ல, எனக்கு காசு தேவைன்ற மாதிரி பிரான்சிஸ் கிட்ட ஷேர் பண்றான். பிரான்சிஸ்மே நம்ம பேங்க்ல காசு வாங்கலாம், லோன் மாதிரி காசை வாங்கலாம், உன் ஓனருக்கு தெரியாம டாக்குமெண்ட் மட்டும் எப்படியாவது ரெடி பண்ணு, அது மூலியமா நம்ம லோனை வாங்கிடலாம், உன் தேவையை நீ யூஸ் பண்ணிக்கோ, என் தேவையை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. ஆக மொத்தத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா இன்னொன்னு வாட்டி அந்த டாக்குமெண்ட் வச்சு காசு வாங்கிடுறாங்க. அந்த காசை வச்சு தான் இவர் ஒய்ஃபுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்திருப்பாரு. அதே மாதிரி பிரவீனா அவனுக்கு வேண்டிய விஷயத்தெல்லாம் பண்ணியிருப்பான். ஆக்சுவலா வெளிநாட்டுக்கு போன பையன் இருக்கான்ல, மாசம் மாசம் வட்டியை கரெக்டா தந்துடுறான், லோன் எடுத்தான்ல அதுக்கான வட்டியை கரெக்டா தந்துடுறான். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவன் பேர்ல இருக்க லோனுக்கானதை அடைக்க மாட்டாங்க, இவங்க ரெண்டாவதா வாங்கினாங்க பாத்தீங்களா அதை அடைப்பாங்க. இவங்க அந்த கடனை அடைச்சிருந்தாங்கன்னா சாம்வேலுக்கும் பேங்குக்கும் பிரச்சனை வந்திருக்காது. ஆனா இவங்க வாங்கின கடனை அடைச்சிருப்பாங்க. அப்பா இறந்து போயிட்டாருன்னு டேவிட் இந்த இடத்துக்கு வந்தான் பாத்தீங்களா, டேவிடுக்கு இவங்க மேல சந்தேகம் வந்திருக்கும், இவங்க தான் ஏதோ தப்பு பண்றாங்க, ஏன்னா அப்பாக்கும் பேங்குக்கும் சண்டை ஏற்பட்டிருக்குன்னா நம்ம தந்த காசெல்லாம் இவனுங்க வேற வேலைக்காக யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அதனால தான் பிரான்சிஸை லாக் பண்ணிருப்பாரு. பிரான்சிஸை அடிச்சு பிரான்சிஸ் வாயாலேயே எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறாரு. ஏண்டா என் அப்பாவையே சாவடிச்சிருக்கல அப்படின்ற மாதிரி பிரான்சிஸோட கழுத்தை நெரிச்சு அந்த பையன் சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு. பிரான்சிஸ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல, சட்டுன்னு அவரோட மெயின் பாயிண்ட புடிச்சிடுறாரு. அந்த பையனால எதுவுமே பண்ண முடியல. இப்ப அந்த பையனை அடிச்சு இவரு சாவடிச்சிடுறாரு. ஆனா சாவடிச்சதுக்கு அப்புறம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. என் குழந்தையை எப்படியாவது பார்க்கணுன்றதுக்காக தான் இவ்வளவு விஷயத்த பண்ணேன், இப்ப தேவையில்லாம இத்தனை கொலை பண்ணிட்டேனே, என் பையனை நான் பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. ரெண்டாவது வாட்டி இவர் பிரவீன் கூட சேர்ந்து தானே காசை வாங்கினாரு, அதனால பிரவீன் கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும்னு முடிவு பண்றாரு. பிரவீனை கூப்பிடுறாரு. பிரவீன்மே அந்த இடத்துக்கு வந்துடுறான். பிரவீன் கிட்ட தெரியாதனமா பையனை சாவடிச்சிட்டேன், ஏன்னா இவன் உயிரோட இருந்திருந்தானா பிரச்சனை வந்திருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பிரவீனும் இந்த பையனோட பாடியை மறைக்கணும், அப்பதான் நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு ஒரு ஐடியா பண்றாங்க. ஆக்சுவலா குடவுன் இருக்கு பாத்தீங்களா, அங்க ஒரு நபர் இருப்பாரு. அந்த நபருக்கு காசெல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ணிடுறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா இங்க வச்சு நான் எரிச்சிடுறேன், சாம்பல் கூட கிடைக்காத மாதிரி டிஸ்போஸ் பண்ணிடுறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்களுமே அவன் மூலியமா சில பிளான் எல்லாம் பண்றாங்க. வண்டி வந்த மாதிரி இருக்கணும், வெளியே போன மாதிரி இருக்கணும், அதாவது பையன் திரும்பி வெளியே போயிட்டான்னு எல்லாரையும் நம்ப வைக்கணும், அந்த வண்டியில நம்ம போயிடலான்ற மாதிரி பிளான் பண்ணி இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. அந்த குடவுன்ல இருக்க நபர் தான் எரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்றத பத்தி இவங்க ரெண்டு பேர் சொல்லிடுறாங்க. இப்ப எந்த இடத்துல அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சுல. இப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து சர்ச் பண்றாரு. என்னதான் இருந்தாலும் சின்ன சின்ன சாம்பிள் கிடைக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த பகுதியில சின்ன சின்ன சாம்பிள் எல்லாம் கிடைச்சிருது. சோ சாம்பிள் கிடைச்சிருச்சுல, சம்பந்தப்பட்ட எல்லாரையும் இவர் லாக் பண்ணிடுறாரு. ஏறக்குறைய கேஸை முடிச்சிட்டாரு பாத்தீங்களா. இப்ப கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இல்ல சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே ஜட்ஜும் தண்டனை தந்துட்டு இருக்காரு. ஏன்னா நிறைய பேர் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. சாஜியை கொன்னதுனால பொலிட்டீஷியனுக்கு பிரச்சனை வருது. இந்த மாதிரி இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே தண்டனை எல்லாம் கிடைக்குது. அதே மாதிரி ஹீரோ சாமர்த்தியமா இந்த கேஸை சால்வ் பண்ணார்ல, அதனால சீனியரும் கூப்பிட்டு பாராட்டுறாரு. இப்ப ஹீரோ கெத்தா நடக்கிற மாதிரி காமிச்சு இந்த சீரிஸோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த சீரிஸோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.